Daily. Taste the Daily. விஜயகுமார் சார், திமுகவில் செயல் வீரர் அப்படின்னு திரு ஸ்டாலினால் சொல்லப்படுறவர். புது பதவி கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே இருக்கிற பதவி, இது எக்ஸ்ட்ரா ஒரு பதவி. அது மட்டும் இல்லாமல் அவரோட பிறந்தநாளுக்கு ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் மிகப்பெரிய ஒரு திமுகவுக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு, சிலருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எரிச்சலுக்கு என்ன காரணம்? நிச்சயமாக எரிச்சல் தான் ஏற்பட்டிருக்கு. திமுகனுடைய சீனியர் அமைச்சர்கள்லாம் வந்து செந்தில் பாலாஜி மீது கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. எதுக்காக கோபம்? அதாவது முதலமைச்சர் அவங்க தலைவருடைய ஃபோட்டோ தான் எல்லாருமே பிரதானமாக படுத்தி பெருசாக போட்டு பேனரை போட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. இவர் வந்து முதலமைச்சர், அந்த கட்சியினுடைய தலைவர், அவரை ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோவில் சுருக்கி தன்னை பெருசாக விளம்பரப்படுத்திக்கிறாரு அப்படின்னும் போது எல்லோருக்கும் கோபம் வரதான் செய்கிறது. அதனுடைய வெளிப்பாடு வருகிற திமுக தலைமையே அதை எதுவும் சொல்லலையே. நிச்சயம் தலைமை வந்துட்டு சொல்லு. ஏன்னா இப்போ தானே அதாவது ஒரு கலக குரல் கேட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தராக இனிமேட்டு அவரை எதிர்த்து குரல் கொடுப்பார்கள். கொடுக்கும்போது திமுக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். திமுக நடவடிக்கை எடுக்கலைன்னா திமுக கட்சியை கைப்பற்ற அளவுக்கு செந்தில் பாலாஜி வந்துடுவார். அதாவது செந்தில் பாலாஜி தான் திமுகவோட செயல் வீரர் அப்படின்னு முப்பெருமிழாவில் அவ்வளவு பெருமையா பேசுறாரு ஸ்டாலின். கட்சியை அவரை பெருமையா பேசினவங்கலாம் என்ன சொல்றத ஒரு கொஞ்சம் சின்ன சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது பிறவியின் குற்றம் சொல்லிட்டு கருணாநிதியை பற்றி நாஞ்சில் மனோகரன் ஒரு கவிதை எழுதியிருந்தார். கருவின் குற்றம்ட்டு. அந்த கருவின் குற்றம்ன்ற சொல்லு இன்னைக்கு கருவின் குற்றம், நீ பிறந்ததே கருவின் குற்றம்னா அது யார் சொல்லுக்கு கரெக்டாக பயன்படும்னா செந்தில் பாலாஜிக்கு தான் பயன்படும். ஏன் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டும்னா அவர் செந்தில்குமாராக இருந்து மதிமுகவில் ஒன்றிய கவுன்சிலராக ஆகிறார். அதன் பிறகு மதிமுக இந்த கட்சி வந்துட்டு பெரிய லெவலுக்கு வராதுன்றது கணிச்சு அவர் வந்து அதிமுகவில் தன்னை இணைக்கிறார். அதிமுகவில் இணையும் போது அன்று கரூர் மாவட்ட செயலாளராக சின்னசாமி அவர்கள் இருக்கிறார். அவர் மூலயமா வந்து கட்சியில் இணைஞ்சு உடனே மாவட்ட அம்மா பேரவையினுடைய செயலாளராக ஆகிறார். மாவட்ட அம்மா பேரவையினுடைய செயலாளர் ஆன உடனே அந்த மாநில அம்மா பேரவையினுடைய செயலாளராக பிபி கலைராசன் இருக்கிறார். இப்போ நீங்க சொல்றது இதெல்லாம் அவரோட வளர்ச்சி தானே? இருங்க சொல்றேன். அவர் இப்படி சொல்றாருல்ல, அந்த ஸ்டாலின் சொன்னவங்கெல்லாம் என்னென்ன ஆகுறாங்கன்ட்டு. அப்படி சின்னசாமி அண்ணங்கிட்ட அவருக்கு வந்து சேரும் பொழுது மாவட்ட அம்மா பேரவை செயலாளராக கொடுக்கும்போது தம்பி நல்ல செயல் வீரர் அப்படின்னு தான் அண்ணன் சொன்னார், சின்னசாமி அண்ணன். உடனே விபி கலைராச அண்ணனை வந்து பார்க்குறார். பார்த்து மாநில அம்மா பேரவை செயலாளர் அவர் மூலயமா அந்த மன்னார்குடியுடைய கும்பலோட அவருக்கு பழக்கம் ஏற்பட்ட உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் சொன்னார் பாருங்க, கரூர் சின்னசாமி செயல் வீரர் செயல் மரவர்ன்ற அவருக்கே சீட்டு கொடுக்காம இவர் சீட்டு வாங்குறாரு. கரூரில் இவர் சீட்டு வாங்குறாரு. ஆனால் அவருக்கு ஒன்று இந்த குரு துரோகம்னு ஒன்று இருக்குங்க. அது எத்தனை போனாலும் இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அது பின்னாடி வந்து அந்த துரோகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் குருவை வீழ்த்தப்படுவார்கள்ன்றது செந்தில் பாலாஜிக்கு நிச்சயமாக பொருந்தும். அவர் சின்னசாமி அண்ணனை சீட்டை இது பண்ணி இவர் வாங்கினாருங்களா, வாங்கிட்டு இவர் வந்துட்டு எம்எல்ஏ ஆகிறாரு, அமைச்சராக ஆகிறாரு. இவரை பற்றி கரூரில் வந்துட்டு அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் வந்து எப்படி பேசினார்ன்றது காணொலி காட்சிகள்லாம் இருக்குது. அவரும் அவங்க அண்ணன் தம்பியும் சேர்ந்து கரூர் மாவட்டத்தை கொள்ளடிக்கிறாங்கன்னு சொன்னவர் இன்னைக்கு புனிதராக மாறிட்டார், புத்தராக மாறிவிட்டார். அவர் அவ்வளோ புகழ்ந்து பேசுகிறார். அவரை இது பண்ணார். விபி கலைராசன் நம்ம கட்சியிலேயாவது அதிமுகவில் இருந்திருப்பார். இவர் போய் திமுகவில் சேர்ந்த உடனே அண்ணா நீ வா, நான் என் கட்சிக்கு நான் கட்சிக்கு உனக்கு சீட்டெல்லாம் வாங்கி தரேன், டி நகர் சட்டமன்ற தொகுதி வாங்கி தரேன்னு அவரை கூப்பிட்டு போய் அவரை இன்னைக்கு நடு ஆத்துல விட்டுவிட்டார். இன்னைக்கு அவர் எங்க போறது ஏது போறதுன்றதுல அவரோட கை இன்னும் ஓங்கி தானே இருக்கு. அவருடைய கை ஓங்கி இருக்கு. ஆனா அவருக்காக சிபாரிசு பண்ணவர்கள், அவரை இது பண்ணவர்களுடைய கை இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்றதை நினைச்சு பாக்குறதுக்காக இந்த கதையை சொல்றேன். இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் சொல்லின்னு இருக்கிறாருன்னா திமுக தலைவர், நாளைக்கு திமுக தலைவராக கூட அவர் இருக்க போறதுக்கு கிடையாது, நிலைமை வந்தாலும் வந்துடும். ஏன்னா திமுக ஒட்டுமொத்த திமுகவும் கைப்பற்ற அளவுக்கு செந்தில் பாலாஜி முயல்வார். ஏன்னா எச்சில் கையில காக்கா ஓட்டாதவர்கள் திமுக நபர்கள். நீங்க ஒன்னா திமுக அமைச்சர்கள் துரைமுருகன் இருக்கிறார், சீனியர் டிஆர் பாலு இருக்கிறாரு. அந்த திமுகவிலேயே ரொம்ப காலமா நீண்ட வருடங்கள்லாம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த பணம் செலவு செய்வதற்கு அஞ்சுவார்கள். அதிமுகவில் இருந்து போனவர்கள், திமுகவில் இருந்தவர்கள் செலவு செய்வார்கள். ஏன் செலவு செய்யறாங்கன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா அதிமுக ஆரம்பித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து தானங்கள் செய்வதில் சிறந்தவர்.
அதை பார்த்து தொண்டர்களாக பின்பற்றுபவர்களும் தன்னை நாடி தேடி ஓடி வருபவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்தே பழக்கப்பட்டவர்கள். இந்த பழக்கம் திமுகவில் போன உடனே திமுகவிலேயே நல்லா கொள்ளை, அதுதான் அங்க அவங்க குடும்பத்துக்கு. இப்ப நீங்க இதை சொல்றதெல்லாம் செந்தில் பாலாஜி அவங்க வரலாறு. இப்போ நம்ம டாபிக்ல பேசணும் அப்படின்னா இப்ப சீனியர்களுக்கும் திமுக சீனியர்களுக்கு செந்தில் பாலாஜி மேல என்ன வருத்தம்? அதாவது அந்த குடும்பத்துக்கு இவர் சேர வேண்டிய இதை சரியாக கொடுத்துறாரு. அவங்களுக்கு மாசம் மாசம் என்ன சேரணுமோ இல்ல நாள் போனுக்கு என்ன சேரணுமோ இல்ல வாரத்துக்கு சேரணுமோ அதை கரெக்டா அவங்களுக்கு கப்பம் கட்டி விடுகிறார். இந்த சீனியர்கள் நான் சொன்னேன் இல்லையா, இவர்கள் யாரும் கட்டுறதில்லை. அதனால இவர் முதலமைச்சரும் ஆஹா ஓஹோன்னு புகழ்றார். புகழும் போது ஏற்கனவே இந்த கட்சியில இருந்தவர்கள் சீனியர்களுக்கு கடும் கோபம் யார் மேல வருது? செந்தில் பாலாஜி மீது வருது. இந்த கடும் கோபம்லாம் முதலமைச்சர்கிட்ட திமுக தலைவர்கிட்ட முறையிடுவாங்க. ஒன்று, அவரை கட்சியை விட்டு நீக்கணும், இல்லைன்னா கட்சியை கைப்பற்ற சூழ்நிலையில் அவர் இருப்பார். ஏற்கனவே வைகோ எப்படி திமுக வளர்ந்து வருகின்ற போது துரைமுருகன் அவரை இது பண்ணாரோ அதே யுக்தியை செந்தில் பாலாஜிக்கு பயன்படுத்துவார்கள். செந்தில் பாலாஜி கட்சியை விட்டு விரைவில் நீக்கப்படுகின்ற ஒரு சூழல் திமுகவில் இருந்து வரும். இப்ப அதே வைகோ திமுக தான் இருக்கிறாரு, கூட்டணியில இருக்கிறாரு. என்ன ஆயிப்போச்சு, அவர் அன்றையோட இதுவும் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அவங்க கிட்ட போயிட்டு நிக்கிறது, ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கும் கை கட்டி போய் நிக்கிறாரு. அதே மாதிரி ஆனா அவரையாவது கூட்டணியில சேர்த்துக்கினாங்க, இவர் அதை கூட சேர்த்துக்க போறது கிடையாது. இப்ப திமுக தலைவர் கிட்ட யாரு நெருக்கமாகணும் அப்படின்றதுலதான் இவங்களுக்குள்ள பிரச்சனையே வருதா? அல்ல, திமுக தலைவர் யார் நெருக்கம் காட்டுறாருன்னா அவருடைய இதெல்லாம் இவர் அமைச்சராக இருக்க இந்த காலகட்டத்தில் வரலையே நன்றாக போய் சரியாக சேர்ந்தது. அதனாலதான் அவர் சிறைச்சாலையில இருக்கும் போது கூட இவர் அமைச்சர் பதவி எடுக்காம இருந்தாங்க. உச்ச நீதிமன்றம் இவர் கண்டிச்சதுக்கு பிறகு அவர் அமைச்சர் பதவியில இருந்து நீக்கினாங்க. வந்தாரு, திருப்பியும் அந்த ஸ்டே கொடுத்தோன்னு திருப்பி அமைச்சர் இப்படி எல்லாம் நடந்து இப்படி இருக்கு. அதாவது செந்தில் பாலாஜியை யார் உச்சி பண்றார்களோ அவரை ஆசீர்வாதம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பாதிப்பு உள்ளாக இருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. அதனால முதலமைச்சர் திமுக தலைவர் இது இன்னைக்கு மேல சுதாகரித்துக் கொள்வாரு. சுதாகரித்துக் கொள்ளனா அவர் பதவிக்கு அது வேட்டாக தான் ஆபத்தாகத்தான் போய் முடியும். பேசலாம், தொடர்ந்து பேசலாம். விஜயகுமார் சார், இப்ப சீனியர்கள் செந்தில் பாலாஜியை தவிர அமைச்சர்களுக்குள்ளும் முரண் அப்படின்றத பேசினப்போ சொன்னாங்க. இந்த முரண்கள் மோதல்கள் எந்த மாதிரியான விளைவுகளை திமுகவுக்குள்ள ஏற்படுத்தும்? திமுகவில் என்னன்னா சீனியர் அமைச்சர்கள் அவர்கள் சரியாக இவர்களுக்கு கொடுப்பதில்லை. அதனால தலைமையின் மீது விசுவாசம் அவர்கள் என்ன எதை பத்தி பேசினாலும் கடைசியில் அந்த பெட்டியில அந்த பெட்டி தான் கதை அங்க. அதனாலதான் யார் அவர்களுக்கு வசூல் பண்ணி சரியாக தருகிறார்களோ அந்த குடும்பத்திற்கு அவர்கள் அமைச்சர் பதவியில் நீடிப்பார்கள். அவ்வாறு கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு டம்மி போஸ்ட் கொடுப்பாங்க. இப்படி அதனாலதான் இந்த அமைச்சரா இவரை இருந்தவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருந்தது. இப்ப இந்த கோபங்கள் சீனியர் அமைச்சர்கள் மீது வருது. சீனியர் அமைச்சர்கள் ஒருத்தர் அதிமுக எல்லா கட்சிக்கும் போனவர் நம்ம கட்சியில இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறாரு, தலைமையும் அவர்கிட்ட இதாகுது அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வருது. அது இல்லாம அந்த கோபம் பாத்தீங்கன்னா இந்த செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல, இப்ப சேகர் பாபு மேல, ஏவா வேலு மேல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரகுபதி மேல, இப்போ அதிமுகவில் இருந்து போயிட்டு திமுக அமைச்சர்களா இருக்கிறார்கள்ல, அவர்களுக்கு என்னன்னா நம்ம கட்சியில இருந்து ஊழல் செய்தவர்கள் என்று கட்சியால் நீக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு வேறு கதி கிடையாது. அதனால அங்க போய் இருந்து அங்க அடிக்கிற கொள்ளைய கோர்ட்டா சரி பாதியா பங்கு கொடுத்துக்கிறாங்க. திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் கொடுப்பதில்லை. அதனால திமுக தலைமை அவர்கள் மீது கோபத்தில் இதுவும் இருக்கு. இதனால சீனியர் பிரகாரம் அவர்களுக்கு சீட் இல்ல, சீட்டே கொடுக்காம இந்த வாட்டி நிறுத்தலாம், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற மாதிரி ஒரு கபட நாடகத்தை திமுக ஏற்படுத்துது. அதனால திமுகவில் இருக்கிறவர்களே இப்போது செந்தில் பாலாஜி மீது தலைமையின் மீதும் வருத்தத்தில் இருக்கிறாங்க. எப்படியாவது ஏதாவது இது இப்போ செந்தில் பாலாஜி மீது ஒரு நெருக்கடியை தலைமைக்கு கொடுப்பார்கள். எப்படின்னா முதலமைச்சர் திமுக தலைவர் புகைப்படத்தை போடல, அவர் தன்னுடைய விளம்பரத்தை தேடிக்கிறாரு, நீங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுப்பீர்களா எடுக்க மாட்டீர்களா அப்படின்ற மாதிரி ஒரு நெருக்கடியை திமுக தலைமைக்கு சீனியர் அமைச்சர்கள் தருவார்கள். நிச்சயம் இதுவாகும். இது பாத்தீங்கன்னா மேற்கு மண்டலத்தில் மட்டும் அதிருப்தி இல்லை அவர் மீது, செந்தில் பாலாஜி மீது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற சீனியர்கள் அத்தனை பேரும் செந்தில் பாலாஜி மீது ஒரு வருத்தத்திலும் இதுல இருக்கிறார்கள். திமுக தலைமை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுக தலைமை நடவடிக்கை எடுக்கவில்லை, திமுக தலைமையே செந்தில் பாலாஜியிடம் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நன்றி.